அநேக பிரச்சனை இருக்கிற சபைகளுக்கு நாங்கள் தொடர்ந்து போகலாமா அல்லது வீட்டிலிருந்து நாங்கள் ஜெபிக்கலாமா? கிறிஸ்தவ மத்தியில் இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை இன்றைக்கு சபையில் நிறைய பிரச்சனை, அதனால் நாங்கள் வீட்டிலேருந்து ஜெபிக்கிறோம் என்று சொல்லுவாங்க. இது டிபெண்ட்ஸ், என்ன பிரச்சனை சபையில் பிரச்சனைகள் இருக்குதா அல்லது பாவங்கள் இருக்குதா, பிழைகள் இருக்குதா இல்லை பாவங்கள் இருக்குதா, எந்த சபைக்கு நாங்கள் போகலாம்? இப்படியான குழப்பங்கள் நிறைய ஜனங்களுக்கு இருக்குது கிறிஸ்தவ மத்தியில். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசு கிறிஸ்து 7 சபைகளுக்கு செய்தி அனுப்பியிருக்கிறார். அந்த 7 சபையிலுமே ஏதோ ஒரு குறையை கர்த்தர் கண்டார். ஆனால் நீங்கள் அடிக்கடி வாசிக்கிற ஒரு வசனம் அந்த வெளிப்படுத்தின விஷயத்தில் மனம் திரும்புங்கள், மனம் திரும்பு, சீக்கிரமாக மனம் திரும்புன்னு திருப்பி அந்த ரிப்பென்ட்ன்ற வேர்ட் வர்றதை நாங்கள் பார்க்குறோம். இதிலிருந்து சபையில் ரிப்பென்டன்ஸ், மனம் திரும்பலை குறித்து பிரசங்கிக்கிறது அவசியம், மக்கள் எல்லாரும் மனம் திரும்புறது அவசியம். இது ஒரு சபையில் இருக்காட்டி அந்த சபையை விட்டு நீங்கள் இமீடியட்லி காலதாமதம் இல்லாமல் வெளியில் வரலாம். அது மாத்திரமில்லை, அந்த கூடி இருந்து ஜெபிக்கிறதுல ஒரு பிரச்சனை, நாங்கள் எல்லாம் செய்யலாம், ஆனால் இந்த ஃபெலோஷிப் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஐக்கியம் நாங்கள் நேரடியாக ஆக்களோட சந்திக்கலாம் பெற முடியும். அந்த டிவி மூலமாக, ரேடியோ மூலமாக, இன்டர்நெட் மூலமாக நான் அந்த ஐக்கியத்தை பெற முடியாது. அதுதான் ஒரு பிரச்சனை. மற்றபடி ஒரு சபை மனம் திரும்பலை குறித்து பிரசங்கிக்காட்டி, பரிசுத்தத்தை குறித்து வலியுறுத்தி சொல்லாட்டி அந்த சபையை விட்டு பிரியடி போகலாம். ஏன்னா அந்த சபையில் இருக்கிறதால எந்த பிரயோசனம் இல்லை. அவங்க பாவிகள் கூடாதவர்கள் என்றதுக்காண்டி அல்ல, எங்களுடைய ஆவியை நாங்கள் காத்துக்கொள்ளணும், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் காத்துக்கொள்ளணும். எனக்கு தெரியும் நிறைய ஃபேமிலிஸ் இன்டர்நெட்டுக்களால் ஒரு மெசேஜை கேட்டு வீட்டை ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க. பத்திரிக்கை தான் ஒரே ஒரு ப்ராப்ளம், ஃபெலோஷிப்பை நீங்கள் அதுக்குள்ளால் எடுக்க முடியாது.